கோயில் நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கீங்க, ஒரு தடவை கூட பணம் வரவில்லை இல்லையே. இந்த ஊரு சுந்தரலிங்க இருக்காரம்மா, அவர்தான் வருஷம் குத்தகைக்கு எடுப்பாரு. ஆனா பணம் மட்டும் கட்ட மாட்டாரு. ஏன்னு சில அதிகாரிங்க கேட்பாங்க, அவங்களுக்கு காசை கொடுத்து வாயை அடைச்சிருவாரு. சிலர் ஆளை வச்சே உதப்பாரு. இன்னும் சில பேரை அதிகாரத்தினால ஊரை விட்டே மாத்திடுவாரு. இந்த ஊர்ல அவர் வச்சுதாமா சட்டம். இது பாருங்க, நம்மள மாதிரி அரசாங்க உத்தியோகம் பாக்குறவங்களுக்கு கடமை தான் முக்கியம். ஆஃப்டர் ஆல் இந்த மாதிரி ஆளுகளை பார்த்து பயந்தா கடமை எப்படி செய்ய முடியும்? தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆயிட்டான்னா அப்புறம் அரசாங்கம் இருக்கு. அப்படி சொல்லுங்கம்மா. உப்பிலி, அந்த சுந்தரலிங்கத்தை உடனே என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. என்னப்பா உப்பிலி, துள்ளி வர குதிரைக்கு முன்னால பயம் இல்லாம வந்து நிக்கிற? ஓ, நீதான் கோயில் காளையாச்சே. காளை குதிரைக்கா பயப்படும்? ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? ஈவோ அம்மா உங்களை வர சொன்னாங்க. என்னது? ஈவோ அம்மாவா? ஆள் எப்படி? குமரியா, நடுத்தரமா, கிழவியா, கருப்பா, சவப்பா, மாநிறமா? ஏன்னா ஆளை பார்த்ததுல பாரு. உப்பிலி, இது வரைக்கும் நான் கூப்பிட்டு பொம்பளைங்க வராமையும் இருந்ததில்ல, பொம்பளைங்க கூப்பிட்டு நானும் போகாமையும் இருந்ததில்ல. வரேன்னு சொல்லு. உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லல, உடனே ஆபீஸ் வாங்க. பாத்தீங்களாடா, முதல்ல ஆம்பளை ஐயோ இருந்தப்ப வீடே நாரிச்சு. இப்ப பொம்பளை ஐயோ வந்த உடனே வீடே களை கட்டிருச்சு. பாத்தீங்களா? எதுலயுமே பொம்பளை கைப்பட்டா தாண்டா ஒரு தனி அழகே வருது. நீங்க சுந்தரலிங்கம், இந்த ஊர் பரம்பரை பண்ணையார். அதோட உங்களை கண்டா ஊரே நடுங்கும். அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம் ஏராளம் இல்ல? எங்க அப்பா வந்த கொஞ்ச நாளே நம்மளை பத்தி பலமா விசாரிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா, ஏதோ நம்மளை பாக்கணும்னு சொன்னாப்லையா? உங்களை நான் வர சொல்லி ஒரு வாரம் ஆகுது. ஆனா நீங்க வேறமா, எனக்கு இதை விட முக்கியமான வேலை தலைக்கு மேல ஏகப்பட்டது இருக்கு. எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. எங்களை மாதிரி ஆளுகளுக்கு 24 மணி நேரம் பத்துறது இல்லம்மா. ஏதோ இன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு. உங்களை நான் ஆபீஸ்க்குள்ள வர சொன்னேன். நான் எப்பவுமே வீட்டுல சந்திக்கிறதாங்க பழக்கம். வழக்கமா இந்த மாதிரி ஆபீஸர்களை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தப்பித்தவரை வாங்கிட்டு போகணும்னு வைங்க, அதை தப்பா புரிஞ்சுட்டு திருப்பி கொடுத்து அவமானப்படுத்தி வெளியில அமைச்சிருவாங்க. நீங்க எந்த டைப் நமக்கு தெரியலீங்க. அதனாலதான் அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி வெறுங்கையோட வந்துட்டேங்க. எனக்கு வெறுங்கையோட வரவங்களை தான் பிடிக்கும். ஆமா, கோயில் நிலங்களை நீங்க தானே குத்தகை கெடுத்திருக்கீங்க? ஆமா, வழக்கமா நாங்க தான் குத்தகை எடுத்துட்டு இருக்கோம். குத்தகை கெடுத்தா குத்தகை பணம் கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? ஆனா அப்படி ஒண்ணு இருக்குங்களா? நம்ம பரம்பரையில இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி கட்டினதே இல்லைங்களா? அதனால அந்த விஷயத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இன்னும் ஒரு வாரத்துல குத்தகை பணம் கட்டலனா குத்தகை கேன்சல் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க நியாயமா கோயிலுக்கு கட்ட வேண்டிய குத்தகை பணத்தை கட்டுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். என்ன எதுக்குற ஆம்பளை அதிகாரிகளையே தூசு மாதிரி ஊதி எரிஞ்சிடறவன் தான். நான் தூசு இல்ல, அசையாத பாறை. ஐயோ, அதையும் வெடி வச்சு உடைச்சிடறாங்களேமா. இத பாருங்க, உங்க நிலைமையில இருந்தா அந்த மாதிரி பேச மாட்டேன். புருஷன் எங்கேயோ டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வாய் பேச முடியாத பொண்ணோட புது ஊருக்கு வந்திருக்கீங்க. ஆண் துணை இல்லாத குடும்பம். இந்த காலத்துல படிச்ச வசதியான பொண்ணுகளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகுது. வாய் இல்லாத பொண்ணை கரசாக்க வேணாங்களா? நீங்க சரின்னு சொல்லுங்க, அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். குடும்பம் வேற, கடமை வேற. என் குடும்பத்தை காப்பாத்த எனக்கு தெரியும், யாருடைய தயவும் தேவையில்லை. இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. மிஸ்டர், உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், பயன்படுத்திக்கீங்க. இது வரைக்கும் உங்களை எதிர்க்கிற தைரியம் ஆம்பளை அதிகாரிகளுக்கே இருந்ததில்லை. ஆனா இந்த பொம்பளை புத்தக பணத்தை கட்டலன்னா நாம உழுது பயிர் செய்த கோயில் நிலத்துல அறுவடை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே நோட்டீஸ் விடுவாளா? எல்லாம் உப்புளியப்பம் கொடுக்கிற தைரியங்க. யார் யார் எப்படி நடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னு பார். அத்தை, அத்தை போங்கடா, இது நம்ம அத்தை வீடுதான். சீர்தட்டுல கொண்டு போய் ஒழுங்கா வச்சுட்டு நீங்க வெளியே வந்துருங்க. போங்க போங்க போங்க. ஆனா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அத்தை, அத்தைஸ். என்னது சீர்வரிசை மாதிரி? சீர்வரிசை தான் அத்தை. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அத்தை. விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அத்தை. பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்க பொண்ணை பாடாத ரேடியோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. உங்க பொண்ணை தாலி கட்டி நான் பொண்டாட்டி ஆயிக்கிறேன். ரொம்ப அவசரப்படுறீங்களா? நீங்க சும்மா இருங்க அத்தை. இந்த நல்ல காலத்துல தள்ளி போடக்கூடாது. அதெல்லாம் அப்பப்ப முடிச்சிடணும். எதுக்கு வீணா சிரமப்படுறீங்க? உங்க வசதிக்கு ஈடு கொடுக்க முடியாத இடம், வாய் பேசாத பொண்ணு, இவ்வளவு நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க பிளான் என்னன்னு தெரியாதா? எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க குத்தக விஷயத்தை நான் கண்டுக்காம இருக்கணும், அவ்வளவுதானே? சரி, எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க. என்னங்க
நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, உண்மையத்தான் சொல்றேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடமா பேசி வச்சிருக்கேன். வரதட்சணை கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா என் பொண்ணு நிலைமை அப்படி. ஆஹா, டேய் ராசே, அந்த பையன் கொண்டு வாடா. மா, நான் வந்த காரியம் இவ்வளவு சுலபமா முடியும்னு எதிர்பார்க்கவே இல்ல. கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கறதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் இல்ல. இப்ப பாருங்க, உங்களுக்கு 1 லட்சம், உங்களுக்கு 1.5 லட்சம் லாபம் தானே? சரியா சொன்னீங்க. டேய் ராசே, ஐயா, பையன் கொண்டாடா, பணத்தை கொடுக்கலாம். சரியா இருக்குமா? சரியா இருக்குங்க. இந்தாங்கம்மா, எண்ணி பாத்துக்க. சே எண்ணி பாக்குறதாவது. உங்களை நான் நம்புறேன். அடடா. வெயிட் பண்ணுங்க. இந்தாங்க. ஏய், நீங்க கொடுத்த பணத்துக்கு ரசீது. மீதி 1.5 லட்சத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா நீங்க வயல்ல அறுவடை பண்ணலாம். இல்ல வயல்ல காலை கூட வைக்க முடியாது. ஏங்கிட்டியா விளையாடுறீங்க? உன்னால முடிஞ்ச செய் போடா. ஏமாத்திட்டீங்கல்ல? இந்த பார், ஏமாத்துறது ஓ மேல. நியாயமா சேர வேண்டியதா நாங்க எடுத்துக்கிட்டோம். ஆடி கறக்கிற மாடு, பாடி கறக்கிற மாடு, அடிச்சு கறக்கிற மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதுல நீ பாடி கறக்கிற மாடு கறந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். தேதியை சொல்லிவிடு, அப்புறம் வந்து பதில் சொல்றேன். போடா. வாய் பேச முடியாத உன்னை எப்படி கரை சேர்க்க போறேன்னு ஒவ்வொரு நாளும் தவிச்சிட்டு இருக்கிற எனக்கு சோதனை அடி பண்ற. மாலை போடலாம், மாலை கழுத்து அறுத்துட்டு பொண்ணு வேண்டாமா, வேண்டாம். அம்மா, இப்படி வாயில்லாத பூச்சியை போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன அடிங்க, என்ன கொல்லுங்க. உப்புலேப்பா, இது என் குடும்ப பிரச்சனை. வெளியிலப்பா. அந்த பிரச்சனைக்கே நான் தானமா காரணமாயிட்டேன். அம்மா, நான் பெத்தவங்க முகத்தை கூட பார்த்ததில்லை. உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே நான் அனாதை இல்லைன்னு சந்தோஷப்பட்டேன். நீங்க கட்டின மணியை ஒவ்வொரு நாளும் அடிக்கும் போதெல்லாம் குப்பிளியப்பா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வராதான ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உப்பிளியப்பனும் அவர் இருக்கிற கோயிலும் தான். இந்த கோயிலுக்கு நேர்ந்து விடுற மாடுகளை கூட விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாடு விலை போகாதுமா. பேச தெரிஞ்ச பிள்ளைய போட்டு அடிச்சா அது ஏன் இப்படி செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்படி வாய் பேசாத பிள்ளைய போட்டு அடிச்சா அது எப்படிமா உண்மையை சொல்லும்? உஷா, உஷாமா, கதவை தரமா, நான் சொல்றத கேளுமா. உஷா, அம்மா, உஷா உள்ள ஏதோ எழுதிக்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உஷா, உஷா, நான் ஏதோ புத்தி கெட்டத்தனமா உன்னை அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு உஷா. நீ அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத. இப்ப நீ கதவை திறக்க, நான் உடைச்சிட்டு வந்துருவேன். உஷா, அம்மா, பேச முடியாத என்ன மத்தவங்க தான் புரிஞ்சுக்கல. நீ கூடவா அப்படி? பெத்தவங்க பாசத்தை தவிர மத்தவங்க பாசம் அறியாத எனக்கு உப்புளியப்பன் காட்டின பாசம் ஆறுதலா இருந்தது. நான் அவரை தெய்வமா தான் நினைச்சேன். தெய்வத்துக்கு மாலை போட்டு காவலிக்கிறதுக்கு நான் ஒன்னும் ஆண்டாள் இல்லம்மா. ஞாபகம் இருக்குல்ல, வழக்கம் போல எந்த பையில 20 ரூபாய்க்கு மேல மாடை ஏலம் கேட்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லி வச்சுட்டேன். நம்மள மிஞ்சி இந்த ஊர்ல எவன் கேட்க போறான்?
எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த வருஷத்துல இருந்து மாடுகளை ஏலம் விடுறது இல்லைன்னு முடிவெடுத்திருக்கோம். கோயில் மாடுகளை ஏலம் விடுறாங்க வழக்கம். இப்ப திடீர்னு இல்லைன்னா எப்படிங்க? நல்ல காரியத்துக்காக வேண்டிக்கிட்டு கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுற மாடுகளை நாம புனிதமா நினைக்கிறோம். அதுக்கு சாமி பேரே வச்சு கூப்பிடுறோம். ஆனா அதை ஏலத்துக்கு எடுக்கிறவங்க அடிமாடுகளா வித்துடுறாங்க. இப்படி மாடுகளை கொல்றதை தடுக்கிறதுக்கு தான் இனிமே ஏலம் விடுறதா இல்லைன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏலம் இல்லைன்னா மாடுகள் எண்ணிக்கையில பெருகிரும். அப்புறம் பாத்துக்கிற செலவுல அதிகமாயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே தனிநபர் யாராவது ஆசைப்பட்டு வந்து கேட்டா அப்ப மார்க்கெட்ல மாடுகளுக்கு என்ன விலையோ அதே விலைக்கு கொடுப்போம். ஆனா ஒரு ஆளுக்கு 2 மாடுகளுக்கு மேல கொடுக்க மாட்டோம். இது அநியாயம். பரம்பரையா மாடுகளை ஏலம் எடுக்கிற குடும்பம் எங்க குடும்பம். இது எங்க கௌரவ பிரச்சனை. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன். பாடா சுந்தரலிங்க யாருங்கிறத காட்டுறேன். ஆரம்பிக்கலையா? வேடிக்கை பார்த்து நின்று இருக்கீங்களே. நீங்க வராம என்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அதான் வந்துட்டேன்ல, இனிமே என்ன? ஆரம்பிங்க. நில்லுங்க, யாரும் நிலத்துல இறங்காதீங்க. நீங்க அறுவடை பண்ண முடியாது. நான் கோர்ட்ல இருந்து ஜப்தி ஆர்டரோட வந்திருக்கேன். என்னது? உப்பிலியப்பன் தேவஸ்தானம் உங்க பேர்ல குத்தகை பாய்க்காக போட்டிருந்த கேஸ்ல நீங்க கோர்ட்ல ஆஜராகாத காரணத்தால உங்க குத்தக உரிமையை கோர்ட் ரத்து செஞ்சிருச்சு. அதனால கோயில் குத்தகை பாக்கி கோர்ட் செலவு எல்லாத்தையும் கோர்ட்ல கட்டணும்னு தீர்ப்பாயிடுச்சு. இது எங்க உழைப்புல விளைஞ்சது. அதை அறுவடை பண்ண கூடாதுன்னா என்ன நியாயம்? நிலம் கோயிலுக்கு சொந்தம். குத்தகை பணம் கட்டலன்னா அது என்ன நியாயம்? கோயிலுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கோர்ட்ல கட்டினாதான் நீங்க வயல்ல இறங்க முடியும். இல்ல நாளைக்கே நாங்க அறுவடை முடிச்சிருவோம். அப்படியா? அப்ப இன்னைக்கே அறுவடை ஆரம்பிச்சிருவோம். டேய் இறங்குடா வயல்ல. ஏமா வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த பாருங்க, இந்த ஆளை நம்பி இறங்காதீங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு. போலீஸ் வரும். கம்பி எண்ணிடுவீங்க, ஜாக்கிரதை. ஏன் கத்துற? போய் நடக்க வேண்டியதை பாரு. பக்கத்தாண்ட போறேன். என்ன அரசை சௌக்கியமா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையா? முகத்தை பார்த்தாலே தெரியாதா? முகத்துலதான் எந்த விதமான கலகலப்புமே தெரியலையே. இதெல்லாம் எப்படி தெரியும்னு பாக்குறியா? ஆனா கல்யாணம் ஆன முதல் நாளே உன் புருஷன் போய் கோயில்ல படுத்தான்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்துல எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்? ஆமா, நீ முருகேசமாவ தானே? அது எப்படி தெரியும் பாக்குறியா? அதுதான் சுந்தரலிங்கம். அந்த உப்பிலி எனக்கும் விரோதி தான். அவன் என்ன செய்யணும்னு சொல்லு, முடிச்சிருவோம். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சவனே நான் ஜெயிலுக்கு அனுப்பணும். அதுக்கு நீ ஒத்துழைக்கணுமே. என்ன செய்யணும்? எல்லாரும் எங்கேயா ஓடுறீங்க? கோயில்ல தான் திருடு போயிடுச்சான். எனக்கு என்னமோ உப்புலி மேலதான் சந்தேகம். யார பத்தி என்னையா பேசுறீங்க? உப்புலிய பத்தி ஊருக்கே தெரியுமையா? அவன் பத்திரம் பார்த்து தங்கமையா? பத்திரம் பார்த்து தங்கம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலயா? இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கோயில்ல தர பிரசாத சோத்துல குடும்பத்தை நடத்த முடியுமா? புது பொண்டாட்டி அவ கேக்குறது வாங்கி தரணும்ல. பாத்தீங்களாமா, இவன் என்ன திருடன்னு சொல்றான். நீங்க நம்புறீங்களா? நான் அப்படிப்பட்டவனா? சொல்லுங்கம்மா. அடையாப்பா, நான் ஒரு திருடன் சொன்னேன். கோயில நீ மாத்திரம் தான் இருந்திருக்கிற. கோயில் நகையெல்லாம் காணாம போயிருக்குது. அப்புறம் ரொம்ப சந்தேகப்படாம யாரும் சந்தேகப்படுறது? எங்க போய் தேடினா கிடைக்குமோ அங்க போய் தேடி பார்த்தா கிடைக்குது. என்ன இது? இவ்வளவு கூட்டமா வந்திருக்காங்க? பத்திரமாத்து தங்கம்னு சொன்னாங்களே, அந்த தங்கம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு பாத்தீங்களா? அர்ச்சனை தட்டு விக்கிறவ அலங்கார வல்லியா வந்து நிக்கிறா. பாத்துங்க. என்ன என்ன சொல்றீங்க? ஏங்க என்னங்க இதெல்லாம்? ஏன் அரசை, இந்த நகையெல்லாம் ஒண்ணு தானே? ஆமா, என் புருஷன் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. எப்ப வாங்கி கொடுத்தாரு? நேத்து ராத்திரி 1 மணி இருக்கும். கதவு தட்டி இந்த நகைகளை கொடுத்தாரு. ஆமா, அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீ போட்டுக்கிற நகையெல்லாம் கோயில்ல திருட்டு போன நகை. இதெல்லாம் திருட்டு நகையா? சாமி நகையா? ஏயா நீயா இப்படி எல்லாம் செஞ்ச? நான் நகை வேணும்னு உங்ககிட்ட கேட்டேனா? ஏதோ ஆசையா நகை போடுறியேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். இப்படி ஒரு அக்கிரமம் பண்ணிருக்கியே, என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. திருடம் பொண்டாட்டிங்கிற பேரோட நான் எப்படியா தெருவுல போவேன்? கத்தி கவலை பண்ணாத. 2 பேர் சேர்ந்து நாடகமா போறீங்க. காட்டு நகையெல்லாம். என்னம்மா, திருடன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? அவன் கோவில்ல சம்பளம் வாங்குறவில்ல, கோவில் சொத்து. கோவிலுக்குன்னே நேர்ந்து விடப்பட்டவன். கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட ஜீவராசிகளை தண்டிக்கிறது பாவம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது அவனுக்கும் பொருந்தும்.
அவனுக்கு இது முதல் குற்றம். கோவில் நகையெல்லாம் கிடைச்சிருச்சே, அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது. இனிமே உப்புளியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது, கோவிலுக்குள்ளே நுழையக்கூடாது. இது பஞ்சாயத்து தீர்ப்பு. ஐயா, என்ன ஜெயிலுக்கு அனுப்புங்க, தூக்குல போடுங்க. ஆனா கோயிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா, தீர்ப்பை மாத்துங்கயா. இதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, இது பஞ்சாயத்து முடிவு. என்ன மன்னிச்சிருப்பா. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா, என்ன கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் திருடலம்மா, நான் திருடலம்மா, சொல்லுங்கம்மா. நான் திருடினேன்னு நீயே வந்து சொன்னா கூட நான் நம்ப மாட்டேன். என்ன செய்யறது, நீ கட்டின பொண்டாட்டியே உனக்கு எதிராக சாட்சி சொல்லிட்ட. ஊர் கூடி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? நீ கும்பிடுற அந்த உப்பிலியப்பங்கிட்டே போய் முறையிடு, அவன் பாத்துக்குவான். அம்மா, என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஏதோ என் வீடா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனோ, அந்த கோயிலுக்குள்ள நுழைய முடியாதபடி பண்ணிட்டியே. ஏண்டி அப்படி செஞ்ச? என்னையா கோச்சுக்கிற? என்ன சுட்டு இருக்கணும் போல இருக்கா? அப்படியே என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குமே. வாயா, வந்து ஆத்திரத்தை தீர்த்துக்க. ஏய், ஊர் உலகத்துல புருஷன் குடிகாரனா, சூதாடியா, ஊதாரியா, கூத்திக்காரனா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு அவனை தன்னை பெத்தவங்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டா. ஆனா நீ நல்ல காரியம் பண்ணிட்டமா, நல்லா இரு.